அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இந்த பேப்பருக்குள் ஒரே ஒரு ரூபாய் நோட்டை வைத்து மணி பர்சுக்குள் வைத்து பாருங்கள், வேண்டாம் என்றாலும் பணம் வரும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான பணவசிய எந்திரம் எழுதும் முறை. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். சோ பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. நம்ம எழுத போகும் இந்த எளிமையான எந்திரம் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். கரண்டா நீங்க எத்தனை பணவசிய தாந்திரிகங்கள் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சிம்பிளான மெத்தடையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த எந்திரத்தை நீங்க வரைந்தாலே போதும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். முதல் விஷயம், எல்லா பணவசிய முறைகளிலும் சில பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வேலைக்கே போகாமல் இருந்தால், உழைக்காமல் இருந்தால் பணம் வருமானு கேட்கிறாங்க. எந்த ஒரு பணவசிய முறையாக இருந்தாலும் யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் சில பேர் கேட்கிறதுனால அதற்கான பதிலை நம்ம பார்க்க போறோம். நிறைய பதிவுகள்ல இதற்கான விளக்கத்தையும் நம்ம சொல்லி இருக்கோம். அதாவது நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, பணத்தை ஈர்ப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அது உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். உதாரணத்திற்கு, உத்தியோகம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத ஒரு நல்ல இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம், அல்லது இன்னொரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தியாகும். வாராக்கடன்கள் இருந்தால் வசூலாகும். உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனடியாக கைக்கு வரும். மேலும் பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும். இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் சில உதாரணங்கள் மட்டும் தாங்க. உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளையும் இந்த பணவசிய முறைகள் உங்களுக்கு கொடுக்கும். நம்ம எல்லார்கிட்டயுமே உழைப்பும் திறமையும் இருக்குங்க. ஆனால் அதை சரியான இடத்துல காட்டும் பொழுது மட்டும்தான் அதற்கேற்ற பணமும் புகழும் நமக்கு கிடைக்கும். அந்த சரியான இடத்தை இது போன்ற தாந்திரிக முறைகள் நமக்கு காட்டி கொடுக்கும். இன்னும் சிம்பிளா நம்ம பார்க்கணும்னா, வாழ்க்கையில நம்ம ஏதோ ஒரு நல்ல காரியத்தை ஸ்டார்ட் பண்றோம். அதற்கு முன்னாடி கடவுள் கிட்ட போய் நம்ம பிரார்த்தனையை செய்யறோம். இறைவன் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுட்டோம்ன்றதுனால எந்த ஒரு முயற்சியும் நம்ம எடுக்காமல் இருந்தால், நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் இருந்தால் எந்த விதமான வெற்றியும் நம்மால் பெற முடியாது. ஆனால் இறைவனுடைய அருள் நமக்கு பூரணமாக இருந்தால் நாம் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகளுக்கு கூட அபாரமான வெற்றி கிடைக்கும். அதே போலதாங்க நாம் செய்யக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் நம்முடைய பண தேவைக்கான முயற்சிகளுக்கு அபாரமான வெற்றியை கொடுக்கும். இதையெல்லாம் தாண்டி நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதிக நேர விரயமோ பண விரயமோ ஆகாதுங்க. ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ பணத்தை செலவு செய்யும் தாந்திரிகங்களோ பரிகாரங்களோ கிடையாதுங்க. சிம்பிளா ஒரு விஷயத்தை செய்யறதன் மூலமாக பாசிட்டிவான மைண்ட் செட் நமக்கு கிடைக்குதுன்னா அதற்கு பெயர் மூட நம்பிக்கை கிடையாதுங்க. பாசிட்டிவான மனதால் மட்டும்தான் நிரந்தரமான பணவரவை ஏற்படுத்த முடியும். இவ்வளவு தூரம் நம்ம சொல்றதுக்கான காரணம், நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மெத்தட்ஸை பயன்படுத்தி நிறைய பேர் நீங்க பலனடைந்ததா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருக்கீங்க. ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும். விதண்டாவாதம் செய்வதற்காகவே சில பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் இது. இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிச்சீங்கன்னு கேட்கிறாங்க. என்னுடைய பேங்க் பேலன்ஸ் நான் காட்டினாலும் சரி, அல்லது பயனடைந்தவர்கள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொன்னாலும் கூட சரி, ஒவ்வொருத்தருக்கும் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இது போன்ற மெத்தட்ஸ் எல்லாம் நமக்கு பலனை கொடுக்கும். அடுத்தவங்களுக்கு பணம் வந்துட்டா கூட நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அப்பதாங்க நமக்கு இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். இது போல விதண்டாவாதம் செய்யறவங்க எல்லாம் பார்த்தோம்னா, பணத்தை 2 மடங்கு ஆக்கி தரேன், 3 மடங்கு ஆக்கி தரேன்னு சொல்லக்கூடிய பொய்யான இன்வெஸ்ட்மெண்ட்ல பணத்தை போய் கொடுத்து ஏமாறுவாங்க. அந்த இடத்துல எந்த கேள்வியும்
கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஆனா ஒரு சின்ன பேப்பர்ல ஒரு 4 நம்பர் எழுதி மணி பர்ஸ்ல வைங்கன்னு சொல்றதுக்கு 10,000 கேள்வியை கேட்பாங்க. இவ்வளவு தூரம் நம்ம சொல்றதுக்கான காரணம், எந்த ஒரு மெத்தடையும் முழு நம்பிக்கையோட நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது மட்டும்தாங்க உடனே பலன்கள் கிடைக்கும். வெறும் ஒரு பேப்பரை எடுத்து இந்த நம்பரை எழுதி மணி பர்ஸ்குள்ள வச்சுக்கோங்க, பணம் கிடைக்கும்னு ஒரே லைன்ல கூட நம்ம சொல்லிட்டு போகலாம். இருந்தாலும் எல்லாருமே இந்த மெத்தட் மூலமா பயன் பெறணும்ன்றதுக்காக தாங்க சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றோம். சோ இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட துளி அளவு கூட சந்தேகம் இல்லாமல் முழு நம்பிக்கையோட நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒரே வாரத்தில் பணவரவில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு தெரியும். சரிங்க, இப்போ ஒரு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர்ல தாங்க இந்த எந்திரத்தை நம்ம எழுதணும். இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல இந்த எந்திரத்தை கரெக்டா நீங்க வரைஞ்சுக்கோங்க. அந்த எந்திரத்திற்கு 2 பக்கமும் அந்த சிம்பிள் நீங்க வரையணும். இது பணவசிய ரெய்கி குறியீடு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கிரீன் கலர் பென்ல தாங்க இதை நம்ம வரையணும். கிரீன் கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், உள்ள இருக்கக்கூடிய நம்பர்ஸ்ல எந்த ஒரு தப்பும் செய்யக்கூடாதுங்க. மேலும் அதை அடிச்சு நம்ம எழுதக்கூடாது. இன்கேஸ் நீங்க தப்பா எழுதிட்டீங்கன்னா கூட இன்னொரு பேப்பர்ல ஃப்ரெஷ்ஷா எழுதுங்க. ஓவர் ரைட் பண்ணக்கூடாதுங்க. நம்ம திருத்தி எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரோல இருக்கக்கூடிய நம்பர் 934, இரண்டாவது வரிசையில 615, மூன்றாவது வரிசையில 379. இந்த எந்திரத்தை எழுதியதற்கு பிறகு ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டை நீங்க எடுத்துக்கோங்க. எந்த கரன்சி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 10 ரூபாய், 20 ரூபாய், 50, 100ன்னு எந்த நோட் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். வெளிநாட்டுல இருக்கிறவங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கரன்சியை நீங்க எடுத்துக்கோங்க. நாணயங்களை பயன்படுத்த வேண்டாம். காயின்ஸ் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ரூபாய் நோட்டுகளை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு கரன்சி நமக்கு போதும். ஏன்னா காயின் நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த பேப்பர் கிழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம வரைஞ்சு வச்சிருக்க அந்த எந்திரத்திற்கு மேல இந்த ரூபாய் நோட்டை வச்சு அந்த பேப்பரை நீங்க மடிச்சுக்கோங்க. ரூபாய் நோட்டை நீங்க மடிச்சும் வைக்கலாம் அல்லது ஸ்ட்ரெயிட்டா வச்சு கூட நீங்க மடிக்கலாம். மொத்தத்தில் அந்த எந்திரத்திற்கு மேல ரூபாய் நோட்டை வச்சு அந்த பேப்பரை நீங்க மடிச்சுக்கோங்க. இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல மடிச்சு பணம் வைக்கக்கூடிய மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல நீங்க போட்டு வைங்க. இன்கேஸ் நீங்க மணி பர்ஸ், ஹேண்ட்பேக்லாம் யூஸ் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா வீட்ல நீங்க பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டியிலும் போட்டு வைக்கலாம். கடைகள் வச்சிருக்கீங்க, வியாபார ஸ்தலம் இருக்கிற இடத்துல அங்க இருக்கக்கூடிய கல்லா பெட்டியிலும் இதே போல நீங்க செஞ்சு வைக்கலாம். உதாரணத்திற்கு சொல்றேங்க, இப்போ வீட்ல ஒரு 4 பேர் நீங்க இருக்கீங்க. 4 பேரும் நீங்க மணி பர்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா இதே போல நீங்க தனித்தனியாக செஞ்சு வச்சுக்கலாம். பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர்லையும் இதே போல நீங்க செஞ்சு வச்சுக்கலாம். இதை நீங்க உடனே மாற்றணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. 3 மாதங்களுக்கு ஒரு முறை இதை நம்ம மாற்றினாலே போதும். மாற்றும் பொழுது அந்த பேப்பரை மட்டும் நீங்க எரிச்சிடுங்க. அந்த ரூபாய் நோட்டை நீங்க சேர்த்துக்கிட்டே வாங்க. வீட்டிற்கு தேவையான மங்கள பொருட்கள் வாங்கும் பொழுது அந்த பணத்தை நீங்க செலவு செய்யலாம். அடிக்கடி இந்த பேப்பரை நீங்க மாற்றாதீங்க. 3 மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றினாலே போதும். எந்த நாள், எந்த கிழமை வேணாலும் நீங்க மாற்றலாம். அதே போல எந்த நேரத்தில் வேணாலும் அந்த பழைய பேப்பரை நீங்க எரிக்கலாம். தொடர்ந்து இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.